ஒரு பிஸ்னஸ் ஃபெயில் ஆகுறதும் சக்ஸஸ் ஆகுறதும் மார்க்கெட்டிங் பொசிஷனில் தான் இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. பட் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதுக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிளாக லாஸ்ட் வீக் நாங்கள் ஆன்போர்ட் பண்ண புது கிளைண்ட் அவங்க மார்க்கெட்டிங்கில் பண்ண மிஸ்டேக்கை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணி ரிசல்ட் எடுத்து கொடுத்தோன்னு ப்ரூஃபோட இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸுக்கு மார்க்கெட்டிங் ப்ராப்பராக பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியம்னு இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 87 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. லாஸ்ட் வீக் அவுட்ரீச் பண்ணது மூலயமா 2வது கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணேன். அவங்க ரொம்ப நாளாக ஆடு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கே மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் கைஸ். அவங்க மெசேஜ் கேம்பெயினும் கால் கேம்பெயினும் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கும் அவங்க ஒரு வெப்சைட் வேற வச்சிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, ஜஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் கேம்பெயினுக்கே டெய்லி 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க வெப்சைட்டுக்கு ஒரு பிக்சலை கிரியேட் பண்ணோம், டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் அவங்க ப்ராடக்ட்ஸுக்கு ப்ராப்பரான கிரியேட்டிவ்ஸ் வாங்கி அவங்க கால் கேம்பெயினை ஸ்டாப் பண்ணிட்டு வெப்சைட் டைரக்ட் சேலுக்கு மாற்றி விட்டோம். இப்போ அவங்களுக்கு வெப்சைட்லேயே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுவும் அவங்க காலுக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த அமௌண்ட்டை விட கம்மி பட்ஜெட்லயே. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு பிஸ்னஸுக்கு மார்க்கெட்டிங் ப்ராப்பராக பண்ணுறது ஏன் முக்கியம்னு. ஸோ இந்த எக்ஸலில் நான் எப்படி இந்த கிளைண்ட்டுக்கு அவங்க மிஸ்டேக் எல்லாம் ப்ராப்பராக சால்வ் பண்ணி ஆட் ரன் பண்ணேன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல கேம்பெயின் மிஸ்டேக்னு டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.